கரண்ட் எங்க நேத்து எங்க ஏரியால ஃபியூஸ் வந்து எத்தனை 1:30 மணிக்கு பிடிக்கிட்டு போயிட்டு 1:30 மணிக்கு 2:30 திரும்பி மாட்டினாங்க. 2:30 மணிக்கு தான் மாட்டினாங்க. என்னங்க என்ன வந்து இப்பதானே வந்தாரு 6 மாசத்துக்கு அப்புறம் விமர்சிக்கிறேன்னு சொன்னீங்க. இன்னைக்கு இப்போ விமர்சனம் பண்றீங்க. குத்திட்டேன்னு வச்சுங்க, வாங்கிக்கப்பா தடவிக்கப்பா, நல்லா தேய்ச்சி விட்டுக்கோ இல்ல கட்டு போட்டுக்கோ, 6 மாசம் கழிச்சு கேளு. என்ன நடந்தாலும் நீங்க என்ன விமர்சனம் பண்ணாலும் 6 மாசம் வெயிட் பண்ணுங்க. திமுகன்ற ஒரு கட்சியை வந்து ஒழிக்கணும், அதுக்காக ஒரு கும்பலே வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கு. ஆனா என்ன நினைச்சாலும் திமுக எவனோ ஒன்றும் பண்ண முடியாது. ஆட்சியும் வாங்க ஸ்டிக்கர் ஒட்டிக்க, எல்லாத்துலயும் ஸ்டிக்கர் ஒட்டிக்கோங்க, அவ்வளவுதான். வணக்கம் நேயர்களே, வணக்கம் ப்ரோ. பாசிட்டிவா இருக்கீங்க? வேற என்ன பண்றது, பாசிட்டிவா தான். அதுக்கப்புறம் பாசிட்டிவ் பரவிட்டு இருக்கீங்களே, ஹேட்டர்லாம் குறைஞ்சு போச்சு, ரியாலிட்டி வெளில வந்துருச்சு. அப்படியா? ஆமா. எப்படி சொல்றீங்க? நல்ல விஷயங்க. இப்ப அந்த ஆலந்தூர் எம்எல்ஏ பத்தி நம்ம பேசியிருந்தோம், நீங்க தனி எக்ஸ்க்ளூசிவா ரீல்ஸ் பேசியிருந்தீங்கல்ல. சோ அது நல்ல ரீச், மக்கள் அதான் எதிர்பார்க்கறாங்க. பாசிட்டிவிட்டியா அதான் ரியாலிட்டி உங்களுக்குள்ள இருக்கிறது, அது வெளில இப்ப தெரிய வருது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இல்ல, அது தெரியட்டும். ஆனா ஒரு சார் என்ன பண்றாங்க, நீங்க பாத்தியா, பயந்துட்டியா, டிவிக்கு வரையா, நீ திமுக விட்டு வெளியே வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் வந்து பரப்புறாங்க. நான் எதுக்காக நான் போட்டேன், என் கண்ணு முன்னாடி நான் பார்த்தேன். சரி, ஒரு நல்ல விஷயம் பண்ணாப்புல நான் பார்த்தேன், நான் பேசணும். இல்ல நீங்க கண்ணு முன்னாடி நடக்காட்டி நீங்க பேசலாமே, தப்பு இல்லையே. நான் அந்த மாதிரி கிடையாது. நம்ம வந்து நேர்ல பார்த்தேன், கண்ணுல பார்த்தேன், நேரடியா நான் கேட்டு பேசினால நான் இது வந்து தெரியணுன்றதுக்காக நான் பண்ணேன். ஆனா வந்து இதையும் வந்து ஒரு நெகட்டிவிட்டியா ஷேர் பண்ணினேன். அதாவது ஒரு கட்சி சார்பா வந்து நான் வந்து இதே பண்ணல. ஒரு தனி நபர்னா அவருடைய அந்த ஹியூமனிட்டி ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சது. மனிதம் ரொம்ப முக்கியம். அது யார் பண்ணாலும் பாராட்டணும். கேட்டா நீங்க ஆலந்தூர்ல இருக்கிறதுனால நீ ஆலந்தூர் எம்எல்ஏ நீ பேசுறீங்க, மத்த தொகுதியில இல்லையே எம்எல்ஏ அப்படின்னு கேக்குறாங்க. ஏங்க, நான் கண்ணுல பார்த்தேன், நான் பேசினேன். அந்த எம்எல்ஏ ஒரு வேளை வந்து எனக்கு விஷயங்கள் தெரிஞ்சுன்னா கண்டிப்பா நான் பேசுவேன். இதுல என்ன இருக்கு? நல்லது நடந்தா சந்தோஷம் தாங்க. அப்புறம் ப்ரோ அதை விடுங்க. என்ன ப்ரோ கரண்ட் வர மாதிரி இல்லையே, தெரியலையே. கரண்ட் எங்க? நேத்து எங்க ஏரியால ஃபியூஸ் வந்து எத்தனை 1:30 மணிக்கு பிடிக்கிட்டு போயிட்டு 2:30 திரும்பி மாட்டினாங்க. 2:30 மணிக்கு தான் மாட்டினாங்க. அதாவது நம்ம அமைச்சர் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு விஷயத்த வந்து சொன்னாப்புல. அதாவது பாருங்க, நான் ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிடும், நீங்க பாருங்க சொல்லி ஒரு வீடியோ ரிலீஸ் பண்றாரு. என்ன வீடியோன்னு பார்த்தா 2 பேர் வந்து இந்த ஃபியூஸ் கேரியரை புடிங்கின்னு போறானுங்க. புடிங்கின்னு போறத வீடியோவை காட்டுறாரு. சரி, அவர் சுந்தர் புடிங்கின்னு போறாங்க. புடிங்கின்னு போறாங்க, அசால்ட்டா வந்து சொல்றீங்க. யார் ஆட்சி நடக்குதுங்க? புரியுது. யார் ஆட்சிங்க நடக்குது? அப்ப நீங்க என்ன பண்ணணும்? அதாவது உங்களுடைய இயலாமையே நீங்களே வந்து வெளிப்படுத்துறீங்க. எவனோ ஒரு திருட்டு பையன் வந்து புடிங்கின்னு போறான், அவன் நடவடிக்கை காவல்துறை பிடிச்சிட்டாங்க. ஆனா இப்ப எல்லாருமே திமுக காரன் தெரியும். அவனை பிடிச்சல, அவனை போட்டு விசாரணை பண்ணுங்க, யாரும் தெரிஞ்சுக்க போகுது. அதான் இதுல நீதியில இடம் இருக்கானு தெரியல. ஸ்டில் எனக்கு நான் நம்புறேன் அந்த பசங்களை பிடிச்ச விஷுவலா நீங்க வந்து யாருப்பா என்னப்பா இது யாரு பண்ண சொன்னதுங்கிற விஷயங்களை நீங்க ரிவீல் பண்ணலாமே. ஆமா, அப்ப தெரிஞ்சு போயிடும்ல. பொதுவா நீங்க ஆக்சுவலி எனக்கு ஒரு டவுட் இருக்கு. உண்மையாவே அங்க ஒரு கேமரா சிசிடிவி இருந்துச்சா, இல்ல தூக்கி ஒரு கேமரா வச்சு குவாலிட்டி 144 பிக்சல குறைச்சு போட்டு ஒரு வீடியோ ரிலீஸ் பண்றாங்களா நமக்கு தெரியவே இல்லை. இல்ல அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, காவல்துறை இருந்து எஃப்ஐஆரும் போட்டிருக்காங்க. அதை வந்து நம்ம வந்து விமர்சிக்க முடியாது, இது நடந்துச்சு. ஆனா என்ன சொல்றா, தமிழ்நாடு ஃபுல்லா இது ஒரு காரணமாங்க. ஏங்க இப்ப கேக்குறேன், அந்த 2 இடத்துல பியூஸ் புடுங்கன்னா சென்னை சிட்டி ஃபுல்லாவும் தமிழ்நாடு ஃபுல்லாவும் கரண்ட் போயிட்டு இருக்கா. அப்படிதான் நான் நம்புறேன். நேத்து அதான் சொன்னேன். நம்புறீங்க? 1:30 புடிங்கிட்டு 2:30 மாட்டுறாங்க திரும்பி. அதாவது என்ன சொல்றா அப்படின்னா, மதியானம் புடுங்குறானுங்க. மதியானம் புடுங்கினா மதியானம் கரெக்ட் போவோம். அது நைட்டு போகுது. இது வந்து மக்கள் அவ்வளவு முட்டாள் கிடையாது. ஒரு புதிரா இருக்க மக்கள் யோசிப்பாங்க. அவன் எல்லா வீட்லயும் இன்வெர்டர் எல்லாம் கிடையாது இல்ல. புடுங்கினா டக்கு நைட்டு இன்வெர்டர் ஃபுல்லா ஓடி காலி ஆகுறதுக்கு எப்ப புடுங்கினா அப்பதான் பவர் போகும். சோ அப்படி இருக்கப்ப பொய்கள் சொல்லலாம், மக்களை வந்து முட்டாளா மாத்தலாம். ஆனா தினம் பொய்களா மக்களை தினம், அதாவது நைட் ஆனாலே மக்கள் இருட்டுல போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா, என்னது இவங்க என்ன சொல்றாங்கன்னா, டிஎம்கே சார்ந்த நபர்கள் மட்டும் தான் வெளில வந்து போராட்டம் பண்றாங்க, ஒரு மாயை கண்துடை மாதிரி பண்றாங்க அப்படின்னு. அப்படி இருந்தாலுமே பிரதர், கரண்ட் இல்லாட்டி யாருக்கா இருந்தாலும் கோவம் வரும். இப்ப டிவிகே ஓட் பண்ண கூட கொஞ்சம் குற்றவச்சில உட்காந்துருக்கலாம். என்னப்பா இது இப்படி தப்பு நடக்குது, நம்ம பக்கத்துல கூட சொல்ல முடியாது, தப்பா ஒரு விஷயம் பண்ணிட்டு முடிவு எடுத்துட்டோம், அது விளைவுகள் இப்படி இருக்கேன்னு சொல்லி அவங்க அமைதியா இருக்கலாம். ஈவன் கை குழந்தை வச்சிருக்க பெண்கள் கூட அமைதியா இருக்கலாம், டிவிகே ஓட் பண்ணுவாங்க. ஆனா ஆப்போசிட் இருக்க மாமனார், மாமியார், ஹஸ்பண்ட், அண்ணன், தம்பி எல்லாருமே வெளில வந்து போராட்டம் நடத்தி தான் ஆகணும். சோ அவங்க டிஎம்கே காரங்க சொல்லி குற்றம் சொல்ல முடியாது, ஏன்னா அவங்க இவங்களுக்காகவும் பேசுறாங்க. சோ அப்படி இருக்கப்ப நீங்க எல்லா ஆர்ப்பாட்டம் போராட்டத்தையும் வந்து உதாசீனப்படுத்த முடியாது. ஏன் அப்படின்னா கரண்ட் இல்ல, கோவம் வருதுங்க, பயங்கர கோவம் வருது.
என்ன பாருங்க நேத்துலாம் நான் முகத்தை பாருங்க டயர்டா இருக்குங்க ஆக்சுவலா சீரியஸ். எவ்வளவு நேரம் வச்சிருது இல்ல ஏதாவது இதுக்கு ஒரு கரண்ட் வரனா உடனடியா அது என்ன நடக்கணும் என்ன பண்ணணும்ன்றத அது கண்டுபிடிச்சு உடனே சால்வ் பண்ணுங்க. அது சால்வ் பண்றதை விட்டு சரியாகும் 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 சரியாகும். அதாவது இத கூட விமர்சித்தா கூட இவங்க என்ன பண்றாங்க, விர்ச்சுவல் வாரிசும் அந்த பப்ளிக் போயிட்டு இருப்பாங்க பாத்தீங்களா, என்னங்க என்ன வந்து இப்பதானே வந்தாரு 6 மாசத்துக்கு அப்புறம் விமர்சிக்கிறேன்னு சொன்னீங்க, இப்ப விமர்சனம் பண்றீங்க. அதாவது இது வந்து பேசிக்குங்க. இது வந்து இப்போ தேவை, ஒரு மனிதனுடைய தேவை கரண்ட், ஒரு குடும்பத்துக்கு தேவை, ஒரு பள்ளிக்கு தேவை, ஒரு இண்டஸ்ட்ரிக்கு தேவை, எல்லாத்துக்குமே கரண்ட்ன்றது முக்கியம், ஒரு இன்றியமையாதது. இது கூட கேட்க கூட 6 மாசம் கழிச்சா கேட்பனா? இப்போ ஒண்ணு இல்ல பிரதர், நான் இப்போ யாரையும் ஒரு குத்திட்டேன்னு வச்சுங்க, வாங்கிக்கப்பா தடவிக்கப்பா நல்லா தேய்ச்சி விட்டுக்கோ இல்ல கட்டு போட்டுக்கோ 6 மாசம் கழிச்சு கேளுங்க. இந்த மாதிரி நீ கேட்பியா? என்ன கரெக்டா இல்லையா? நான் சில இன்டர்வியூஸ்ல பேசிட்டேங்க, அதை கட் பண்ணிட்டாங்க. ஏன் கட்டாங்க? அது என்ன விஷயம்னு தெரியல. சில இடத்துல நான் பேசுறப்ப என்ன சொன்னா 6 மாசம் பொறுமையா இருங்க. ஓகே பத்தி நான் அப்படி இது மாதிரி பேசிட்டு இருக்கேன். சில சமயம் சில டிவிக்கு ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க, கோவப்படுவாங்க, ஹீரோஸ் ரொம்ப பிடிச்சவங்க இருப்பாங்க, டக்குன்னு ஒரு கிக் பண்ணிட்டாங்க, மர்ம உறுப்புல கிக் பண்ணிட்டாங்க, இல்ல இங்க பஞ்ச் பண்ணிட்டாங்கிறப்ப ஸ்பாட் அவுட். சோ அப்படி இருக்கப்ப அது நான் இல்ல. இப்ப நான் பேசிட்டு இருக்கேன், அந்த பையன் அட்டாக் பண்ணிட்டாருன்னா அடுத்த நாள் நான் இல்ல. ஆனா என்ன சொல்லுவாங்க, 6 மாசம் அமைதியா இருங்க, 6 மாசம் அமைதியா இருங்க, வழியை பொறுத்துக்குங்க. நான் காண போயிருவேன். நான் எனக்கா பேச நான் கூட இருக்க மாட்டேனே. 6 மந்த் வெயிட் பண்ணணும், அவ்வளவுதான். எதுவுமே நீங்க என்ன நடந்தாலும், நீங்க என்ன விமர்சனம் பண்ணாலும் 6 மாசம் வெயிட் பண்ணுங்க. அவர் நிறைய திட்டங்கள் கொண்டு வராரு. பேசிக்கியா கரண்ட்ன்றது, சட்டம் ஒழுங்கு பேசிக், கரண்ட்ன்றது பேசிக், தண்ணீர் பிரச்சனை பேசிக். இந்த பேசிக் கூட கேட்க கூடாதாங்க. பேசிக் கோவம் வருங்க, எல்லாரும் கோவம் வருங்க. ஏன்னா காலையில நம்ம வந்து எஞ்சி பாப்பாக்கெல்லாம் சமைச்சு ஸ்கூல் கிளப்ப போறோம் அப்படின்னா இண்டக்ஷன் வாங்கிருக்கோம்னா, இண்டக்ஷன்ல பவர் இருந்தாதான் பிள்ளைங்களை கிளப்ப முடியும். சோ அதுவுமே ஆஃப் ஆகுது அப்படின்னா ஆதங்கம் வரும். சோ அப்ப கூட 6 மாசத்துக்கு அமைதியா இருப்போம்னா ப்ரெஷர்ல பிளாஸ்ட் ஆயிருங்க எங்கேயாச்சும் உள்ள. சோ சில விஷயங்கள் பேசிதான் ஆகணும். அது உங்களுக்கும் சேர்த்தா, டிவிக்கு ஒர்க் பண்ண நண்பர்களும் சேர்த்தா நம்ம பேசுறோம். அது உங்களுக்கு புரியல, பேசாம இருந்தா அது ஆட்சி அதிகாரங்கள் உள்ள நபர் வந்து ரொம்ப ஓகே ஒன்னும் பிரச்சனை போல நினைச்சிருவாங்க. நாங்க உங்களுக்கும் சேர்த்தா பேசிட்டு இருக்கோம். பிரதர், இன்னைக்கு ஒரு விஷயம் வந்து தெரியுமா? சொல்லுங்க. ஆணவ படுகொலை நடந்திருக்கு. அதாவது ஒரு பொண்ணு பையன், அதை மாற்று சமூகத்துல வந்து காதல் பண்ணிருக்காங்க. மனுஷன் தானே காதல் பண்ணாங்க. ஆமா, மனிதர் தான் கால் பண்ணாங்க, வேற எதுவும் கிடையாது. சரி, காதல்ன்றது மனிதர்களுக்கு தான் வரும் இல்லையா? எல்லாருக்கும் வரும், பட் ஆனா மனிதர் தான் கால் பண்ணிருக்காங்க. இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த பொண்ணை, பெத்த பொண்ணு கஷ்டப்பட்டு வளர்த்து லவ் பண்ணான்ற ஒரே காரணத்துக்காக அந்த பொண்ணை வீட்டுல அம்மாவும் அவங்க அண்ணனும் சேர்ந்து கொலை பண்ணிக்கிறாங்க. புரியுது. இது எவ்வளவு பெரிய ஒரு என்னங்க இது? இப்பதான் ஒரு ஆணவ கொலை 3 மாசம் சுர்ஜித் தூத்துக்குடியே எங்கேயோ நடந்துச்சு போல. அதுக்கு ஏகப்பட்ட பேர் இறங்கி போராடினாங்க. என்னங்க ஆட்சி நடக்குது, என்ன நடக்குது இங்க அப்படின்னு சொன்னவனுங்க எங்க தேர்ற ஆளை காணுங்க. யாருனாக்குறாங்களா? எங்க வரல, இல்ல வரமாட்டாங்க, யாருமே போற மாட்டாங்க. இல்ல முதலமைச்சரும் ட்வீட் போடணும். இது பதட்டத்தை கொடுக்குது, வருத்தம் அளிக்குது. ஏங்க வெட்டினாலும் சரி, இல்ல கழுத்து நெருக்கி கொன்னாலும் சரி, இல்ல விஷத்தை ஊதி சாவடிச்சாலும் சரி, கொலைன்றது கொலை. ஒரு மனுஷனை சாவடிக்கிறது என்னது? அது ரெண்டு எல்லாம் ஒண்ணுதானே, எல்லாத்துக்கும் ஒரே தண்டனை தானே. அப்புறம் இது என்னது? இது எங்க போயிட்டாங்க எல்லாரும்? சமூக போராடுறவங்க எங்க? இந்த வந்து அந்த சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த ஒரு தலித் அவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க பார்த்தா நீல சங்கின்னு சொல்லுவாங்க. எங்கங்க யாருமே காணும், எங்க தேடுறேன் காணும், போராட்டம் பண்ண மாட்டாங்களே. இல்ல அவங்க பேச மாட்டாங்கிறது எனக்கு சரியா தெரியுது. அடுத்தது பாத்தீங்கன்னா, இது ரொம்ப முக்கியமான விஷயம். இது வந்து சாதாரணமா கடந்து போலாம், ஆனா சாதாரணமா கடந்து போக முடியாது. இந்த நான் வீடியோவை பார்க்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. தாவைக்கொண்டர் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த தர்பூசணி வேலி கொடுப்பாங்க பாத்தீங்கன்னா, தர்பூசணி அந்த மாதிரி எல்லாம் கொடுப்பாங்க. கொடுக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு அம்மா வராங்க, துண்டு என்ன துண்டு போட்டிருக்காங்கன்னா, அவங்க பார்டர்ல எஜ்ஜி வந்து டிஎம்கே துண்டு போட்டிருக்காங்க. உடனே அங்க இருக்கிற ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறவரு துண்டு எடு என்ன இது? மாற்று கட்சி வந்தா தரமாட்டீங்களா? என்னது ரொம்ப தவறா இல்ல, மாற்று கட்சி வந்தா தரமாட்டீங்களா? இது பேர் என்ன? தீண்டாமை. இது ஆமா, தீண்டாமை, நவீன தீண்டாமை தான் அது. இது என்னங்க இது? அவங்க எவ்வளவு மனசுல எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க. ஏன் திமுக துண்டு போட்டு வந்தா தரமாட்டீங்களா? அவங்களுக்கு இது மறக்காதுங்க. அந்த அம்மாக்கு அவங்களுக்கு ஏதோ தண்ணி தாங்க வந்து கொடுக்குறாங்க, தரமாட்டீங்களா? ஏன் ரெக்வஸ்டா கூட சொல்லலாமே, அம்மா அது துண்டை வேணா எடுத்துக்கமா, அதுவே தவறுதான். ஸ்டில் அது சொன்னா கூட அவங்களுக்கு மரியாதை, அவங்க மரியாதை பாதுகாக்கப்படுங்க. அவங்க அதெல்லாம் விட்டுட்டு தான் வர்றாங்க. நீங்க கொடுக்குறீங்க, கேமரா ரெக்கார்ட் ஆயிட்டு பரவாயில்ல, எனக்கு தேவைப்படுதுட்டு வர்றாங்க. சோ அப்படி இருக்கவங்கிட்ட நீங்க வந்து டக்குன்னு அது அந்த துணி பாத்தீங்களா, எடு என்ன எடு தோனி நான் கேக்குறேன். அப்ப இவ்வளவு அந்த அம்மா துண்டு எடுன்றல, நீ
செங்கோட்டையன் பாக்கிட்ட ஜெயலலிதா போட்டோ எடுத்து சொல்றது தானே. சொல்லி பாருங்க. விஜய் போட்டோ வைக்க சொல்றது தானே. சொல்லி பாருங்க. ஏன் இது யார் மீது ஆதிக்கம் செலுத்த முடியுமோ அவங்க மீது ஆதிக்கம் செலுத்துறதோட அநாகரிகமான செயல் எதுவுமே கிடையாது. அது எல்லாராலையும் பண்ண முடியும். அதை பண்ண கூடாது. எவ்வளவு ஒரு அநாகரிகமான செயலு. அந்த அம்மா மனசுல எவ்வளவு கஷ்டம் வந்திருக்கும். அது நான் உணர்றதுனாலதான் எனக்கு ஃபீல் ஆகுதுங்க. அது அவங்க அந்த அம்மா என்ன சொல்றது, வீட்டுல தனியா போயிட்டு தூங்குறப்ப வருத்தப்பட்டிருப்பாங்க. இப்படி ஒண்ணு பண்ணிட்டாங்க நமக்கு அப்படிங்கிற வருத்தம் கண்டிப்பா இருக்கும். இதுக்கு தரமாட்டேன் போனே சொல்லிட்டாங்க. அவங்கள வர வச்சு துண்டேடுன்னு சொல்லி துண்டு எடுத்து தான் கொடுப்பான்னா அப்படின்னு அர்த்தம். துண்டேடு ஆனா உறுதியா எடுத்ததுக்கு அப்புறம் தான் கொடுக்குறாங்க. இப்படி எடுத்து நம்ம அந்த மறைக்கிறாங்க. திருப்பி வந்து மறைக்கிறாங்க. கொடுங்கன்னு கேக்குறாங்க. இல்ல நீ எடு. அந்த அம்மா வேலை செய்யற அம்மா, வெயில் கொளுத்துது. சோ அந்த துண்டு அவங்களுக்கு என்னங்கிறத தாண்டி அவங்களுக்கு அது ஒரு பாதுகாப்பா இருக்குது. ஹீட்டை குறைக்குது, வேர்வை தொடங்குது. அதுக்காக அவங்க வச்சிருக்காங்க. சோ அது எடுக்கிறப்ப கூட பாத்தீங்கன்னா நீ இப்படிதான் எடுக்கிறாங்க அவங்க. புரியுதுல, அது நமக்கான கார்டிங் மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. அது எடுக்கிறாங்க அவங்க. அது என்ன சொல்றது, அதெல்லாம் இவங்க மாத்தணும். அதாவது இதை நாங்க சொல்றதை விட தாவேக்காவை சேர்ந்தவர்கள் வந்து என்ன பண்ணனா, இது வன்மையா கண்டனம் தெரிவிக்கணும். அவன் எவன்னு பார்த்து அவனை தயவு பதவியோட தூக்குங்க. அவனை இந்த மாதிரி ஆட்களை வச்சுக்கிட்டு நீங்க வந்து கட்சி வளர்ப்பீங்களா? இது பேர் தான் கட்சி வளர்க்கறதா? அது கரெக்டா இல்லையா பிரதர்? அதாவது திமுக ஆட்சியில என்ன நடந்தாலும் திமுக தான் காரணம். ஆனா இப்போ டிவிக்கு ஆட்சியில் நடக்குது இந்த பிரச்சனை. இதுக்கு எவனுமே குரல் கொடுக்கல. வேற நியூஸ்லயே சாதாரண போட்டுக்கிறாங்க. எவனும் போராட்டம் பண்ணல. எனக்கு என்ன நடக்குது இங்க? என்ன விஷயம், நாங்க ஓப்பனா நம்ம கேட்கலாம். நீங்க டிவிக்கு ஆட்சிக்கு எதிரான போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் நடத்துறாங்க. ஆணவ கொலை தமிழ்நாட்டுக்குள்ள இன்னும் நடந்துகிட்டு இருக்கு. அது எப்படி நடக்கலாம்னு சொல்லி இந்த மாதிரி மைண்ட் செட்ல இருந்து மக்கள் மாறுங்கன்னு சொல்லி அதுக்கான போராட்டம் எடுக்கலாம்ல. ஒரு சட்டம் கொண்டு வரேன்னு சொன்னாங்களே, இந்த மாதிரி நடக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த சட்டம் எங்க? அதெல்லாம் வராதுங்க. அதெல்லாம் பிரஷர் வரும். அதெல்லாம் வராது. அதெல்லாம் பிரஷர் பாயிண்டா மாறிடும். அவ்வளவு ஈஸியா நீங்க வந்து தமிழ் மக்கள் கிட்ட, தமிழ் ஜாதிகள் இது மாதிரி பாருங்க. இப்ப இன்னைக்கு நேத்துக்குள்ள நடந்திருக்கு ஒரு கொலை. ஒரு பொண்ணை மாற்று சமூகத்துல காதல் பண்ணனால கொலை பண்ணிருக்க அளவுக்கு மைண்ட்ல தான் இயங்கிட்டு இருக்கு தமிழ்நாடு. ஜாதி ஏற்றத்தாழ்வுகள் இன்னும் இருக்கு. அப்படி இருக்கும் நீங்க அவ்வளவு சட்டத்திட்டம் போட்டு மாத்திர முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி கொண்டு வரணும். ஆனா இது நடந்திருக்கு அப்படிங்கிறப்ப எனக்கு ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்கு. குறிப்பா நீங்க சொல்ற விஷயம் இன்னும் எனக்கு வருத்தம் அளிக்குது. முன்னாடி இருந்த போராளிகள் இப்ப காணா போயிட்டாங்க அப்படிங்கிறப்ப எங்க அது போராளிகள் டேப்ல நீங்க வரக்கூடாது. அப்ப திரும்பி நீங்க ரைஸ் ஆகக்கூடாது. அப்படியே அமைதியா இருக்கணும். எனக்கு புரியுது சிக்கல்கள் இருக்கப்ப நீங்க பேசுறீங்க. அது அருமையான விஷயம், அற்புதமான விஷயம். ஆனா மாத்தி பேசுறீங்க. இப்ப நான் பேசுவேன், இப்ப நான் பேச மாட்டேங்கிறது அந்த போராளிகள் டேக்கே நீங்க வந்து ஒரு அவமானத்தை தேடி தர மாதிரி. சோ அப்ப நீங்க அந்த போராளிகள் விஷயம் வேணாம்னு நினைச்சோம். அதுதான் இதுதான் வந்து நம்மளுக்கு பிடிக்க மாட்டேங்குது. இதனாலதான் டென்ஷன் ஆகுதுங்க. ஓப்பனா சொல்லிதான் டென்ஷன் ஆகுது. அதாவது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கணும். அது என்ன இந்த ஆட்சியில இப்படி அந்த ஆட்சியில இப்படின்னா எனக்கு திமுகன்ற ஒரு கட்சியை வந்து ஒழிக்கணும். அதுக்காக ஒரு கும்பலே வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கு. ஆனா என்ன நினைச்சாலும் திமுக எவனும் ஒன்னும் பண்ண முடியாது. அது விட்டுருங்க வர கதை. வேஸ்ட் தான். அது வேஸ்ட் தான். உண்மையா வேஸ்ட் தான். அது அவங்களுக்கு வந்து சட்டம் வந்து கண்டிப்பா வந்து தண்டனை கொடுத்தாகணும். எப்படி எந்த அளவுக்கு இந்த சுர்ஜித் அந்த விஷயத்துல வந்து இந்த பிரச்சனை வந்துச்சோ, எப்படி உடனடியா பண்ணாங்க பாருங்க. அம்மா அந்த தாயை வந்து கைதும் பண்ணிருக்காங்க. இப்போ எந்த அளவுக்கு சட்டத்தை வந்து ஸ்ட்ராங்கா கொண்டு வரணுங்க. ஆணவ படுகொலை நடக்க கூடாது. இப்ப நீங்க மாத்தி சொன்னேன்னு சொல்லிட்டு சொன்னீங்க பாத்தீங்களா? இந்த மாத்தி சொன்னது பாத்தீங்கன்னா எனக்கு டக்குன்னு நம்ம முதலமைச்சர் ஞாபகம் வந்துச்சு. இப்போ முதலமைச்சர் கிட்ட நம்ம வந்து போன ஆட்சியில ஜெயலலிதா அவர்களும் சரி, மு.க. ஸ்டாலின் அவர்களும் சரி, 2 முதலமைச்சரும் எடப்பாடி பழனிசாமியும் வந்து சொல்லியிருக்காப்ல. என்ன சொன்னாருன்னா, இப்போ கொலைகள் நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. கொலைகள் நடக்குங்க, அது வந்து காவல்துறை வந்து உடனடியா நடவடிக்கை எடுக்கலாம். தவறு அரசு மேல தவறு வரும். அது வந்து தனி மனித ஒழுக்கம் இருந்தா மட்டும்தான் இது வந்து கட்டுப்படுத்த முடியும்னு சொல்லி எல்லா ஆட்சியும் சொல்லியிருந்தாங்க. ஆனா டிவிக்கே மட்டும் தான் என்ன பண்ணுச்சு, கொலை குற்றம் இந்த திமுகலே தீய சக்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரப்புரை பண்ணிட்டு நேத்து எங்க அந்த அதிரடி அந்த சிங்கப்பெண் அதிரடி தெரியல, அங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா தூக்க விழால சொல்றாப்புல, நான் என்னதான் வந்து பட எல்லாமே கொண்டு வந்தாலும் கண்ட்ரோல் பண்ணாலும் தனி மனித ஒழுக்கம்ன்றது வேணும். தனி மனித ஒழுக்கம்ன்றது நீங்க முதலமைச்சர் ஆன பேர் தான் உங்களுக்கு தெரியுதா? தனி மனித ஒழுக்கம்ன்றது மனிதன் வந்து நாகரிகம் அடைஞ்சால அப்பொழுதே அது தேவைப்பட்டிருக்கும். அது இருந்தாலும் இந்த அளவுக்கு எவ்வளவு வந்திருக்கும். அப்படி இருக்கப்ப அவர் இப்ப எல்லாத்தையும் குறை சொல்லிவிட்டு டக்குன்னு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தனி மனித ஒழுக்கம் நீங்க சொல்றீங்க இதான் மாற்றமா? ஆமா, இது எல்லாரும் சொல்லலாமே. அதுதான் மாற்றம். எல்லாரும் பண்றதை நானும் பண்ணுவேன். இதான் மாற்றம். இது மட்டும் இல்ல, இதுவும் விட்டுருங்க. ஒண்ணுன்னு சொல்லியிருக்கா போல, பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க நடவடிக்கை எடுக்க இந்தியாவிலேயே முதல் முறையாக ட்ரோன் வாயிலாக பெட்ரோல் மூலை அறிமுகப்படுத்தப்படும். இந்தியாவிலே முதல் முறையாக இந்த ட்ரோன் மூலியமா வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு போலீஸ் ஒரு திட்டம் ஒன்று கொண்டு வந்திருக்கோம். எனக்கு வீடியோ முழுக்க நான் பாக்குறேன், சிரிச்சுட்டே இருக்கேன். எனக்கு ரொம்ப குற்றவுணர்ச்சியா இருக்கு. ஏன்னா ஆக்சுவலா அப்படிதான் பண்ண நடக்குது. நம்ம லாக்டவுன்ல சம்பவம் ஒரு சீரிஸ் நான் யூடியூப்ல பண்ணிருக்காங்க. நல்ல ஹிட்டான சீரிஸ் எல்லாரும் பாத்துருக்காங்க. சோ அதுல ஒரு ட்ரெண்டிங்கான வீடியோக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா,
பசங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்துருப்பாங்க கேரம் போர்டு எடுத்துக்கிட்டு உட்கார்றப்ப. சோ அப்ப ட்ரோன் பறக்கும். என்ன வேலைடா பண்றீங்கன்னு சொல்லி காவல்துறை வந்து அங்க பிடிச்சிட்டாங்க. சோ அப்போ ஒரு பையன் ட்ரோன் வச்சு மறைச்சிட்டு உட்காந்துருப்பான் இப்படி. சோ அதெல்லாம் பயங்கர ட்ரைனிங் போச்சு. அப்பவே அந்த ஒர்க் எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. எப்போ ஸ்டார்ட் ஆச்சு? இப்ப 2023 அபிஷியலி கொண்டு வந்தாங்க. இந்த முன்னாள் ரவி என்ற ஒரு ஐபிஎஸ் இருந்தாரு, அவர் கொண்டு வந்தாரு. அந்த டேக் ஐயா சொல்றாரு இந்தியாவில் முதன்முறையான, அது சரி, ஏன்னா அது முதன்முறையாக சார் வந்து ஆட்சிக்கு வந்திருக்காரு, ஹிஸ்டரி தெரியாதா? சோ அவரு இவரும் ஸ்டேட்மெண்ட்ல சொல்றாங்க ஸ்டிக்கர் ஆட்சின்னு வாங்க. ஸ்டிக்கர் ஒட்டிக்க, எல்லாத்துலயும் ஸ்டிக்கர் ஒட்டிக்கோங்க, அவ்வளவுதான். அந்த வீடியோ போட்டு விடுப்பா. பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க நடவடிக்கை எடுக்க இந்தியாவிலேயே முதல் முறையாக ட்ரோன் வாயிலாக பெட்ரோல் முறை அறிமுகப்படுத்தப்படும். நாட்டிலேயே முதல் முறையாக சென்னை பெருநகர காவல்துறையில் புதிதாக ட்ரோன் காவல் பிரிவு தொடங்கப்பட்டுள்ளது. சென்னை அடையாறில் 3,06,00,000 மதிப்பில் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள ட்ரோன் காவல் பிரிவை டிஜிபி சைலேந்திரபாபு தொடங்கி வைத்தார். பாத்தீங்களா, இப்படிதான் இருக்கு பாரு, என்ன பண்றது. அது போக சரி, இந்த இப்படி விட்டுருங்க. இப்ப இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இந்த டிவிகே உடைய எதிர்ப்பாளர்கள் நம்மள மாதிரி, ஆனா நம்ம அந்த மாதிரி பண்ண மாட்டோம். நம்ம வந்து நியாயன்றது பேசுறது. அதாவது விஜய் அவர்கள், முதலமைச்சர் விஜய் அவர்கள் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, ஒரு புதுசா இப்ப நான் ஒரு புது கார்ல உட்காடுறேங்க, புது ஜீப்ல உட்காடுறேன்னு வச்சுங்களேன், எனக்கு டக்குன்னு எங்க இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியுமா? யாருக்குமே தெரியாது. ஒரு டக்குன்னு உட்காடுறாங்க, சுத்தி கேமரா இருக்கு, அந்த எடுத்து இது மாட்டணும், மாற்ற கோட் எல்லாம் போட்டுக்கிறாப்புல ஆளு, அது மாற்றத்துக்கு கொஞ்சம் தடுங்கல் ஆகுது இந்த கோட்டை சரி பண்றது. இத கூட விமர்சனம் பண்றாங்க. அது தவறு, அப்படி பண்ணக்கூடாது. எதிர்ண்டா நான் பிரதர், நீங்க வந்து விமர்சனம் பண்ணுங்க, ஆனா இத கூட விமர்சனம் பண்ணா பப்ளிக் என்ன பாத்துருமா, முட்டா பசங்களா, எதுக்கு இப்ப கூட விமர்சனம் பண்ணுவீங்க, சரி பைத்தியம் போலன்னு சொல்லிட்டு நீங்க என்னதான் விமர்சனம் பண்ணாலும் உங்க மேல தவறான ஒரு பேட் நேம் கிரியேட் ஆகும். நான் புரிதுங்களா, நம்ம பைத்தியக்காரன் நினைச்சுப்பானுங்க, கட்சியில நம்மளதான் தற்கூரியும் திட்டுவானுங்க. இந்த மாதிரி ஒரு பிரதர், இதெல்லாம் தயவு செய்து நீங்க பார்த்த அந்த வீடியோ நீங்க நல்லா பண்றீங்க, ஆனா தயவுசெய்து இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணாதீங்க. இது ரொம்ப கேவலமா இருக்கு. விமர்சனம் பண்ணுங்க, அந்த கோட்டு போடுறது, அந்த என்னத்த சொல்றது, தனி மனித வெறுப்பு மாதிரி போகுது. அது விஜய் சார் நாங்க வெறுக்கிறோங்கிற மாதிரி அப்படி கிடையாது. அவரோட கொள்கைகள் சரியில்லை, அவரோட ஆட்சியில நிர்வாக திறமை இல்லைங்கிறத நம்மளோட கோலே தவிர போடுங்க. அவரு கோட் சூட் லாக் ஆகுதுங்கிறது வந்து அங்க ட்ரோலோ இல்ல அது ஒரு பாயிண்டோ கிடையாது. அது வேல்யூவான பாயிண்ட் இல்ல. அது மேலும் மேலும் டிவிக்கு ஃபாலோ பண்றவங்களுக்கு நம்ம மீது வெறுப்பு தான் சம்பாரிச்சு கொடுக்கும். வெறுப்பு தாங்க, அது நம்ம கோல் கிடையாது. விஜய் சாரோட மென்டல் பீஸுமே நமக்கு முக்கியம். அடுத்து எந்த மாதிரி விமர்சனம் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், இப்போ நேற்று வந்து சிங்கப்பெண் படம் வந்து தொடங்கிடுச்சு. காவலர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா வேலையை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆமா, அதாவது போயிட்டு ஒரு பஸ்ல ஏறி வந்து அவங்க சொல்றாங்க, ஆண்களுக்கு தான் இது சரிங்களா, நம்ம கூட பிறந்த அக்கா தங்கச்சியா நினைக்கணும். பஸ்ல வரவங்க எல்லாருமே உங்களை நம்பிதான் வராங்க சரிங்களா, நீங்க ஒரு பாதுகாப்பா இருப்பீங்கன்னு நம்பிதான் வராங்க. அவங்கள வந்து நம்ம எந்நேரமும் மிஸ்யூஸ் பண்ணவே கூடாது. நம்ம கூட பிறந்த ஒரு அக்கா தங்கச்சியவோ நம்ம அம்மாவையோ யாராவது நம்ம மிஸ்யூஸ் பண்ணுவோமா? அது மாதிரிதான் நம்ம பஸ்ல வரவங்க எல்லாருமே. இந்த மாதிரி வந்து உங்க கூட பயணிக்கிற பெண்கள் எல்லாமே அக்கா தங்கச்சி அம்மா மாதிரி யாருமே தவறு பண்ணக்கூடாது. இந்த மாதிரி வந்து அரசு வந்து இந்த மாதிரி வந்து எங்களை வந்து நியமிச்சுக்கிறாங்க, இதுக்காக இனிமே எல்லாரும் உஷாரா இருங்கன்னு சொல்லிட்டு ஒரு வார்னிங் கொடுக்குறாங்க. யாருக்கு வார்னிங் கொடுக்குறாங்க? காமுகர்களுக்கு, பெண்களை சீண்டுபவர்களுக்கு, சமூக விரோதி சமூக விரோதிகளுக்கு, அந்த மாதிரி ஆட்களுக்கு அவங்க வந்து சொல்றாங்க. சரியா? இது பஸ் ஸ்டாண்ட்ல சொல்றாங்க. இதுக்கும் ஒரு விமர்சனம் வருது. என்ன விமர்சனம் பாத்தீங்கன்னா, பஸ் ஸ்டாண்ட்லயா பாலியல் குற்றவாளிலாம் இருக்க போறானுங்க? இதுனா அதாவது பஸ் ஸ்டாண்ட்லயே இருக்கிறானுங்க அப்படின்னு கேக்குறானுங்க. பஸ் ஸ்டாண்ட்ல இருக்க மாட்டாங்களா? இருப்பானுங்க, மக்களா தெரிவானுங்க, மக்களா தெரிவாங்க. காவல்துறை எச்சரிக்கை கொடுத்து கடமைங்க, பொது இடங்கள்ல தான் சொல்லணும். அது இத கூட விமர்சனம் பண்றேன்னா என்னது இது? இது இந்த விமர்சனம் வந்து எப்படி பொதுமக்கள் இடத்துல ரொம்ப தவறா போகுது. அவனுக்கு இப்ப நீ சொல்றாங்க இல்ல, சில பேர் சொல்றீங்க இல்ல எல்லாத்தையும் தப்பா கணிக்கிறாங்கன்னு. அவங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். அந்த பஸ்ஸுக்குள்ள ஒரு 50 வயசு தாத்தா உட்காந்து அந்த விஷயங்கள் அவ்வளவு கண்ணியமா கவனிச்சிட்டு இருப்பாரு. ஆமா, அந்த போலீஸ் இறங்கி போனதுக்கு அப்புறம் பஸ் ஸ்டாப்ல இறங்க வரல, எச்சு முடிக்கிட்டு போவாரு. பையன் ஒரு அழகா நெகம்லாம் நீட்டா கட் பண்ணிட்டு பாக்க அவ்வளவு அழகா ஷைனா இருப்பான் அந்த பையன் பாக்குறது. பார்த்தாலே ஓகே இவனை லவ் பண்ணலாம் போலயே அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் இருப்பான். அவன் இந்த பேச்சை கேட்டுட்டு ஆஹா அப்படின்னு போன்ல இருக்க போட்டோ டெலிட் பண்ணிட்டு இருப்பான். சோ இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுங்க, பயம் வரும். அவங்களுக்கு அந்த பேச்சு அதுதான் சொல்றேன். ஒரு போலீஸ் ஒரு கடை வந்து என்ன பண்றாங்க, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணி என்ன? பெண்களுக்கு எதிராக குற்றங்களை தடுக்கிறது. அந்த வேலையை பொது இடங்கள்ல தான் தொடங்க முடியும். பொது இடங்கள்ல தான் இந்த திருட்டு பசங்க இருப்பாங்க, காமுகர்கள் இருப்பாங்க. புரியுதுங்களா? அதுக்காக தான் ஒரு எச்சரிக்கையின்படி வந்து சொல்றாங்க. இதெல்லாம் கூட விமர்சனம் பண்ணிக்கணும். மக்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் நம்ம வந்து சப்போர்ட் பண்ணணும், எதிர்க்க கூடாது.
விமர்சனம் பண்ணுங்க, எதுக்கு விமர்சனம் பண்ணுங்க. நேத்து இந்த விழால தாராளமா என்ன அந்த ட்ரம்பட் வாசிட்டாங்க பாருங்க, சிங்கப்பெண்ணை பாட்டுக்கு வந்து ட்ரம்பட் வாசிட்டு இருக்காரு. இது ஒரு போலீஸ்காரங்களாம் சேர்ந்து வாசிக்கிறாங்க. இது வந்து அதுக்கு தப்பு, அது தப்புங்க. அது ஏங்க என்னங்க அது என்ன நிகழ்ச்சி நடக்குது, அங்க போய் சினிமா பாட்டு வாசிட்டு இருப்பீங்களா? யார மகிழ்ச்சி படுத்த இந்த வேலை செய்றீங்க நீங்க? முதலமைச்சரை மகிழ்ச்சி படுத்துறதுக்காக அவர் பாட்டை வந்து வாசிக்கிறாங்க. இது தவறுதான். இது இதை விமர்சனம் பண்ணு, இதை விமர்சனம் பண்றத விட்டு அவங்க செய்யற வேலையை விமர்சனம் பண்ணா இது மிகப்பெரிய தப்பு. ஆமா, அது பண்ணக்கூடாது. அப்ப எப்படி இருந்தாலும் காப்பி பேஸ்ட் திட்டம்னு வச்சுங்களேன். எல்லா ஆட்சியும் நடக்கிறது தான் ரெகுலரா பாத்தீங்கன்னா, போன ஆட்சியில பிங்க் கொண்டு வந்தாங்க, பிங்க் பெட்ரோல் அதெல்லாம் கொண்டு வந்தாங்க, நடவடிக்கை எல்லாம் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணாங்க. அதே போலதான் இங்கே ஒண்ணு எடுத்து வந்திருக்காங்க. இது ஒண்ணு வந்து புதுசா ஒண்ணும் கொண்டு வரல, ஆனா அதே போலீஸ். ஆமா, சிம்பிள். என்ன விஷயம் கிளியர் கட்டா புரிய விஷயம் என்னன்னா, டிவிக்கேல ஃபாலோ பண்ற ஃபாலோவர்ஸ் வேணா நம்பலாம், புது புது திட்டங்கள் தலைவர் கொண்டு வராரு, விஜய் கொண்டு வர அப்படின்னு. ஆனா மக்களுக்கும் சரி, மிச்சப்பட்ட ஓட் பண்ணி ஓகே இந்த ஆட்சி நிலைக்குமா நீடிக்குமா ஒரு மாற்றம் வருமானு ஓட் பண்ணாலும் இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் அவங்களுக்கும் கிளியர் கட்டா தெரியுது இவங்க ஆடிற திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டி தான் பண்றாங்க தெரியுது. நம்ம அதுக்கும் டிஃபன் பண்ண தேவையில்ல நான் சொல்றேன். அதுதான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு முதிர்ச்சியான ஒரு விஷயம் நினைச்சீங்க. முதிர்ச்சினா ஒரு அரசியல் முதிர்வோட ஒரு எந்த ஒரு எதிர்கட்சியா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, ஒரு மனசுல ஒரு என்னன்னா எந்த வன்மமும் இல்லாம மாண்பாக நேற்று நடந்துச்சு. அதே போல பாத்தீங்கன்னா அந்த பள்ளிக்குழு கல்வித்துறை மாநகராட்சி சார்பா நடந்துச்சு. இதுக்கு பாத்தீங்கன்னா மேயர் பிரியா அவர்களும் துணை மேயர் அவர்களும் அப்புறம் மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சரும் கலந்துக்கிறாங்க, ராஜ்மோகன் கலந்துக்கிறாங்க. நீங்க வந்து இதே பிரியா மேடத்தை வந்து என்ன சொன்னீங்க, அந்த தாவேகா எம்எல்ஏ வந்து அங்க போகும்போது ஈகோ, பெண்ணுக்கும் ஒரு ஈகோன்னு கிரியேட் ஆகுது, கரெக்டா? ஆனா இந்த இடத்துல அந்த அமைச்சர் ராஜ்மோகன் எவ்வளவு வந்து மாண்பா, இங்க பாருங்க அந்த வீடியோ நீங்க பாருங்களேன். இப்போ பாருங்க, அவங்க வராங்க, உட்கார வைக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ கொடுக்கற. வரும்போது ஒரு அமைச்சர் ஏஞ்சி நிக்கிறாரு, அவங்க உட்காராங்க. ஏன்னா மேயர்ன்றது அவ்வளவு பேர் பதவி, கரெக்டா? இதை புரிஞ்சுக்கணும். அதே போல பாத்தீங்கன்னா அவங்க பிரஸுக்கு பேசுறதுக்கு போறாங்க. அவங்க சொல்றாங்க, சார் நீங்க பேசிக்கோங்க, நாம கூப்பிடுறாரு சார், வாங்க நீங்க பேசுங்க. இதுதான் அரசியல், இதுதான். ஆனா சில என்ன சொல்றதுன்னா, எம்எல்ஏ எப்படி ஆனாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. புரியுது. ஆனா இதை வச்சு அரசியல் பண்ணவனுங்க, இதை வச்சு கிண்டல் பண்ணவனுங்க, ட்ரோல் பண்ணவங்க மேயரை இப்ப என்னடா சொல்றீங்க? எது நியாயம், எது மாண்பு? சரியான மரியாதை கிடைக்கிறப்ப அங்க ஈக்குவல் மரியாதை தானா கிடைக்கும். ஏன்னா அப்படிதான் இங்க வளர்க்கப்பட்டிருக்காங்க மனிதர்கள். சோ நீங்க ஹேட்டர் பரப்புறீங்க அப்படின்னா அதுலயுமே நியாயமுள்ளதை ஹேட்டர் தாங்க. அது மேம் வந்து அந்த ஹைரார்கி படி தான் கேண்டில மாத்தி கொடுத்தாங்க, அவங்க கட் பண்ணி முந்திரத்துக்கே இவங்க கட் பண்ணாங்க அப்படிங்கிறது அந்த சைடு தான் பிள்ளைகளை முழுசா இருந்துச்சு. அதுலயுமே எரர் கிடையாது. எனக்கும் வந்து ராஜ்மோகன் மேல பாத்தீங்கன்னா வந்து எதிர்மறையான கருத்துக்கள் இருக்கலாம், அரசு ரீதியா அவர் வேற நான் வேற வச்சுக்கலாம். பட் ஆனா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் மனுஷன் கரெக்டான ஆளு. ஆமா, இதை நம்ம ஓபன் தாக்குதல். ஆமா, இதை நம்ம எதிர்பார்க்கிறோம். நல்ல விஷயம். இது பாக்குறப்ப ரொம்ப ஆரோக்கியமா இருக்குங்க, நல்லா இருக்கு. கலைஞர் மீது மிகவும் பற்று கொண்டவர் அவரு. ஆமா, அது அப்படிதான் இருக்கும். எந்த இடத்துலயும் மாறாது, மாண்பு மாறாது. சோ இப்படி இருக்க இன்னொரு பக்கம் இப்படி வந்தீங்கன்னு வச்சுங்களேன். இப்போ இந்த புரோட்டோகால் பத்தி இப்ப நம்ம பேசணும்ல, இந்த புரோட்டோகாலை பத்தி ஒரு அம்மா என்ன பேசுறாங்கன்றது பாருங்க. தம்பி இந்த கேள்விக்கு தான் தம்பி நான் காத்து நின்றேன். புரோட்டோகால்னா என்ன தம்பி? ஒரு வழிமுறை. ஆமா இல்லையா? இப்ப தம்பி கேமரா புடிச்சு நிக்கிறேன், நீங்க மைக் புடிச்சு நிக்கிறீங்க, நான் பேசி நிக்கிறேன். இது புரோட்டோகாலா? சரி, ஓகே. இல்ல அவங்களுக்கு அவ்வளவு புரியுது. புரோட்டோகால் பஞ்சி சொல்லு. ஒரு மந்திரிக்கு போய் கொடை புடிச்சு நின்னுது, அது எந்த புரோட்டோகால்ல வருது? அப்புறமா அந்த டான்வாய் கார்ல ஏறிக்கினு கம்பி பூச்சின்னு தொங்கின்னு போகுது, எந்த புரோட்டோகால்? ரெண்டு. மூணாவது டிட்வா புயல், சென்னை முழுக்க வெள்ளம். சென்னை முழுக்க வெள்ளமா? துளி வெள்ளம் கூட சென்னையிலே இல்லை, அனைவரும் பாதுகாப்பாக. அது என்ன புரோட்டோகால்? மழை இது நான் கேக்குறேன், இல்ல புரோட்டோகால்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரியாம, அதாவது அவங்களை கிண்டல் பண்ணணும், வன்மத்தை கக்கணும்ன்றதுக்காகவே, அதாவது பாருங்க அவங்க பேசுறவங்க விட்டுருங்க, இந்த மைக்கை வச்சுன்னு கேக்குறான் பாருங்க, அவன் எப்பாற்பட்ட ஒரு அடி முட்டா பையனா இருப்பான் பாருங்க. அவனுக்கு ஃபர்ஸ்ட் புரோட்டோகால் என்னன்னு தெரியுமா? ஏமா நான் கேக்குறது புரோட்டோகால்மா, புரோட்டோகாலை பத்தி பேசுமானா, மேயர் வந்து கொடை பூச்சின்னு போனாங்க. ஏன் ஒரு வயசு, ஒரு 14 அவங்களுக்கு வயசான அவங்க அப்பா வயசு, அந்த சேகர் பாபு அவர்களுக்கு அவங்க அப்பா வயசு, அவங்க வந்து கொடை பூச்சி நிக்கிறாங்க. இதுல என்ன தப்பு, என்ன புரோட்டோகால் இதுல? எங்க அப்பாவை நினைக்கிறேன், சரி வெயில்ல நிக்கிறாரு, நான் கொடை பிடிக்கிறேன். தப்பா பார்த்தா எல்லாத்தையும் ரொம்ப தப்பா பார்க்க முடியுங்க எக்ஸ்ட்ரீமா அந்த சொசைட்டில.
சரியா பார்த்தா எல்லாமே மிக சரியாவும் இருக்குங்க. அது உங்க மனசுல இருக்க நல்லது. இல்ல இந்த மாதிரி கும்பலை திருத்த முடியும்னு நினைக்கிறீங்களா? இல்ல இவங்க மாத்த முடியாதுங்க. அதான் அந்த வார்த்தையில இல்ல டேர்ம்லயே உங்களுக்கு வந்துருச்சு பாருங்க. நீங்க சொல்லிட்டீங்க அது கும்பல்னு. ஏன்னா கும்பல் மாதிரி தான் அவங்க பேசிட்டு இருக்காங்க. கும்பல் தான் அது. அதாவது அது உங்களுக்கு என்ன தெரியுமா, இப்ப என்ன தெரியுமா, இந்த மாதிரி விமர்சனம் வைக்கிறது, லூசுத்தனமா பேசுறது, எதுக்காக பேசுறேன்னு பாத்தீங்கன்னா இந்த பேச்செல்லாம் பாத்தீங்கன்னா ரீச் ஆகணும். விஜய் அவர்கள் முதலமைச்சர் பார்த்துட்டு அவனை கூப்பிட்டு, ஆமா கை கொடுமா சூப்பரா பேசுனீங்க, வாங்க ஒரு போட்டோ எடுத்துப்போம். சோ இந்த மாதிரி எடுப்பாரு நினைச்சுக்கிறாங்க. காரி துப்புவார். ஓப்பனா சொன்னா, ஏன்னா அவர் இதுக்கெல்லாம் வந்து அவர் கூப்பிட்டு உங்களை பாராட்டி போஸ்டிங் கொடுத்து உங்களை வந்து இது பண்ணாருன்னு வச்சுங்களேன், அவரை பார்த்து கேவலமா பேசுவாங்க. கண்டிப்பா. கரெக்டா இல்லையா? அவர் சென்சூர்ல ஆள் தான். சில எரர் நிறைய நடந்துட்டு இருக்கு. ஆனா எது சரி எது தப்புன்னு தெரிஞ்சுதான் முதல்ல அதாவது தாவக்கவனருக்கு ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லிக்க விரும்புறேன், அரசியல் கத்துக்கோங்க. அரசியல் உண்மையிலும் கத்துங்க. இப்போ உங்களுக்கு வரைக்கும் அரசியலே உங்களுக்கு தெரியாது, விஜய் படம் மட்டும் தான் தெரியும். அரசியல்னா என்ன, பொது வெளியில என்ன பேசுறது, எது புரோட்டோகாலு, எதன்படி எது இயங்கும், எல்லா விஷயம் இன்ச்சு பை இன்ச்சு எல்லாத்தையும் கத்துக்கணும்ன்ற. கத்துக்கிட்டதான் எல்லாமே தெரிய வரும். தாராளமா நீங்க இப்ப அது கத்துக்கிறதுக்கான பேசிக் என்னன்னா என்ன சொல்றது, புத்தகங்கள் படிக்கிறது ஆக்சுவலா கஷ்டம், புத்தகங்கள் ரொம்ப கஷ்டம். இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல நீங்க ஹேட் பண்றீங்க, சில பீப்புளை ஹேட் பண்றீங்க, இவரெல்லாம் பார்க்கவே வேணானே. அவரை நீங்க அவங்கள நீங்க பாத்தீங்கன்னாலே, அவங்க போடுற போஸ்ட்டை நீங்க ரெகுலரா வாட்ச் பண்ணி ஃபாலோ பண்ணி என்ன சொல்றாங்கன்னு நீங்க கேட்டீங்கனாலே உங்க சில விஷயங்கள் புரிய வரும். எதுக்கு நான் இதை புரிஞ்சுக்கிட்டு நீங்க இங்கிட்டு வாங்கன்னு கூட நான் சொல்லல, அந்த பக்கம் இருந்து ஸ்ட்ராங்கா டிஃபெண்ட் பண்ணுங்கன்னு சொல்றேன், நாகரிகமா டிஃபெண்ட் பண்ணுங்க நான் சொல்றேன். அதுக்கான ஒரு கீட்டுலாம் நான் சொல்றேன். எஸ். அப்புறம் இன்னொரு ஒரு மனசை வந்து ரொம்ப வேதனைக்குள்ளான விஷயம் ஒன்று நினைச்சுட்டு, அதாவது இந்த கூப்பன் கொடுத்துருக்காங்க கட்சி ஆபீஸ்ல, இப்ப இதை வச்சு என்ன பண்ணணும்? எங்க கொடுக்குன்னு சொன்னாங்க? யார் சொன்னது? கொடுத்த ஆள் யாரு? கட்சிக்காரன்ட்டே போய் கேளுங்க. அவங்கள்ட்ட போயிட்டு எங்க போன் வாங்கணும்னு கேளுங்க. எங்கேயுமே இப்பெல்லாம் கொடுக்கறது கிடையாது, ஏமாறாதீங்க. இதை வச்சு போனலாம் கிடையாது. இப்ப நடக்கிற ஆட்சி வந்து விஜய் ஆட்சி. ஸ்டாலின் ஜெயிச்சிருந்தாலும் கொடுத்திருப்பாரு, ஸ்டாலின் ஜெயிக்கல. அவங்க ஜெயிச்சிருக்காங்களா? யாரு ஜெயிச்சாங்களோ அவங்கள்ட்ட போய் கேளுங்க. ஒரு அம்மா என்ன பண்றாங்க, அந்த 8000 ரூபாய் கூப்பன்றது பாத்தீங்கன்னா எலெக்ஷன் டைம்ல திமுக வந்து கொடுத்துச்சு. சரி, எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா நீங்க 8000 ரூபாய் கூப்பன் வச்சு நம்ம ஆட்சி விருப்ப உங்களுக்கு தேவைப்பட்ட பொருட்களை 8000 ரூபாய்க்குள்ள நீங்க வாங்கிக்கலாம். மேற்கொண்டு தேவைப்பட்டாலும் நீங்க அதை காசு போட்டு வாங்கிக்கணும். அந்த 8000 ரூபாய் கூப்பன் கொடுத்தாங்கல்ல, அந்த கூப்பன் எடுத்துட்டு ஒரு அம்மா போயிட்டு, அவங்க வந்து ரொம்ப எதுவும் தெரியாதவங்க போல, சரி அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க திமுக தான் ஆட்சியில இருக்கு நினைச்சிட்டு இதை கொண்டு போயிட்டு கொடுக்குறாங்க. எனக்கு இந்த போன் வேணும். ரொம்ப வருத்தமா இருக்கு எனக்கு கேக்குறதுக்கு. அந்த கடைக்காரன் சொல்றான், அதெல்லாம் இங்க கிடையாது, இது வந்து விஜய் ஆட்சி, அதெல்லாம் கிடையாதுமா, எடுத்துன்னு போங்க. இல்ல அவங்க கொடுத்தாங்க, வந்து வாங்கிக்கோன்னு சொன்னாங்க ஒரு மாசம் கழிச்சு, அதுக்காக தான் நான் ஒரு மாசம் கழிச்சு நான் வந்திருக்கேன். அவங்க அந்த ஹோப்ல இருந்திருக்காங்க ஓட்டு போட்டுட்டு. இல்ல எனக்கு தயவு செய்து அந்த அம்மா யாருன்னு தெரிஞ்சீங்கன்னா அவங்க நம்பர் கிம்பர் கொடுத்தாங்க சொல்லுங்க, நான் அந்த போன் நான் வாங்கி தரேன். ஆமா, ஏரியா லொகேஷன் நான் ஓப்பனா சொல்றேன், நான் அந்த போன் நான் வாங்கி தரேன். அது இதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, ஏன்னா அவங்க இயலாமை பாத்தீங்களா. அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை, ஆட்சி வந்துருச்சு அப்படிங்கிற நம்பிக்கையில இருந்திருக்காங்க, போய் கேட்டிருக்காங்களே அவங்களுக்கு வேணும்னு. அது நம்ம அது உடையக்கூடாது, அந்த ஹோப் உடையக்கூடாது. கண்டிப்பா வந்து யாரும் தெரிஞ்சா தயவு செய்து வந்து தகவல் கொடுங்க, அந்த போன் நான் கண்டிப்பா நான் வாங்கி தாராளமா. இந்த வீடியோட எண்ட்ல இதை நான் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆணவ படுகொலை செய்யற அந்த மனித மிருகங்கள் அட்லீஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யறதுக்கு முன்னாடி அந்த சிந்தனை வருதுல, கொல்லலாங்கிற சிந்தனை வருதுல்ல, சோ அதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு நீங்க சின்ன வயசுல உங்க கொல்ல போற குழந்தையோட போட்டோ எடுத்து வச்சிருப்பீங்கல்ல, எடுத்து கையில குரூப் போட்டோ வச்சிருப்பீங்க, மடியில உட்காந்துருப்பாங்க உங்களை நம்பி, நீங்க ஊட்டுறத சாப்பிட்டு இருப்பாங்க, நீங்க கொஞ்சிருப்பீங்கல்ல மனசார அந்த குழந்தைய, அதை பாருங்க. பார்த்துட்டும் உங்களுக்கு சிந்தனை வருது, கொல்லலான்னு சிந்தனை வந்தா தாராளமா அதை செய்யுங்க.